இதே மாதிரி மீனாட்சி கோயில் இதே பட்சத்தை சுற்றி நிறைய கட்டிடங்கள் வந்து இல்லைங்க, அதை நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோங்க. இப்போ தான் என்னோட நோட்டீஸ்க்கு வந்துச்சு, நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோம். அது நடவடிக்கை உடனே எடுப்போம். ஏற்கனவே இதில் ஒரு கோர்ட் கேஸ் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு அது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறோம். அதுதாங்க விசாரிச்சிட்ருக்குறோம். என்னென்ன இது லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்றதை இப்போ அவங்ககிட்ட ஓனரை கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்குறோம். விசாரணை நடந்துகிட்ருக்குது. அது முடிஞ்சோடனே சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி ப்ராப்பர் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்போ நிறைய மகளிர் பற்றி ஒரு அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லாத நேரத்தில் தான் இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கோம். நம்ம வந்துட்டு முறையாக வந்து பதிவு பண்ண சொல்லி அது மாதிரி எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ணாமல் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அடுத்த மாதிரி வார்னிங் கொடுக்கும். பதிவு பண்ணலன்னா நடவடிக்கை எடுப்போங்க. திரும்ப ஒரு ஃபுல்லாக தரவாக டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எல்லா ஹாஸ்டல்ஸையும் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். செக் பண்ணிவிட்டு யார் யார் பதிவு பண்ணலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போங்க. இது நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓனரை விசாரிச்சுட்டு இருக்கிறோங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அவங்கள. இப்போ இதே மாதிரி இப்போ நோட்டீஸ் மாநகராட்சி சார்பாக ரொம்ப மக்களுக்கு ஆபத்தான நடக்கக்கூடிய கட்டிடங்கள் கண்டறியப்பட்டு கிட்ட 200 கட்டிடங்களுக்கு மேலே நோட்டீஸ் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்போங்க. அது உடனே சீல் வச்சு பில்டிங்கை நாங்கள் எடுத்துக்கோங்க. டேக் ஓவர் பண்ணிவிட்டு அப்புறம் அதை டெமாலிஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துருவோம். இப்போ சீக்கிரமாக பண்ணிவிடுவோம். இல்லை, அதுதான் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுங்க. அதான் நீ இதுலேயும் ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவான தகவல் சொல்கிறேன். அதில் மீனாட்சி பொங்கலை சுற்றி அடிக்கடி இது மாதிரி தீ விபத்துகள் நிறையா தொடர்ந்து போகும். 3 மாதங்களாக உரிய நடவடிக்கை எடுப்போங்க. நம்ம எல்லாருமே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலை. இதுவும் கோர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுப்போம். ஆமாம், 2 பேர் இன்ஜூர்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இல்லை, அது உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் அடுத்து சொல்கிறோம். கடைசியாக இப்போ வந்து இதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்து அது வந்து ஒபே பண்ணாத அந்த கட்டிட உரிமையாளர்களுடைய வீடு உடனடியாக சீல் வைக்கப்படும். இந்த வாரத்தில் அதுக்கான எல்லா நடவடிக்கை எடுப்போங்க. பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நன்றி. இந்த ஃப்ரிட்ஜ் பேக் சைடில் உள்ள கேஸ் லீக்கேஜஸ் ஆகி தான் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்திருக்கு. அது வந்து ஸ்டோரேஜஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மெடிசின்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் இன்ஜின்ஸ் கால் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு ஃபயர் இன்ஜின்ஸ் கால் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அது கியூர் ஆனது. 2 ஸ்டாஃப் இறந்துருக்காங்க சார். ஒரு ஸ்கூல் டீச்சரும் இன்னொன்று ஒரு காலேஜோட ஸ்டாஃப் ஒருத்தவங்களும் கிடையாது சார். அந்த மாதிரிலாம் கிடையாது. பாதுகாப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்க முடியாது. பக்கத்தில் ஒரு எங்களுக்கு காலேஜ் பக்கத்தில் இருக்குன்ற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் வந்து போகிறதுக்காக டிஸ்டன்ஸ் இருக்குது. மற்றபடி ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோதான் சொல்ல முடியாது சார்.